இன்னைக்கு இருக்கிற இந்த ஏஐ உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்கில்ஸ் வந்து என்னை விட்டு போகுது, அதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து நம்மளே வளர்த்துக்கிற முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் வந்து எல்லா மனசுல இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பயம் வந்து அவங்க தானா வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க, மத்தவங்க சொல்லி அவங்க மூலியமா வந்து. பட் உண்மையாவே ஏஐ மூலியமா நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிருமா இல்லையா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு ஐ நீட் டு கிவ் அ பர்டிகுலர் எக்ஸாம்பிள். அதாவது இந்த பேனாவை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த பேனா வந்து ஒரு இனோவேஷன். இந்த பேனா வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வந்து சிறகுகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேரால எழுத முடியல. ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் தான் வந்துட்டு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டு அவங்க மட்டும் தான் கத்துக்கிட்டாங்க, அது எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எழுத கத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. So comparing to what it was when the pen introduced, the people increased in learning. அதுக்கப்புறம் பிளாக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு. அதாவது மக்கள் வந்து நார்மலா பேனாவால எழுதி பப்ளிஷ் பண்ணாம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி அவங்க ஒரு ஆர்டிகலா வந்து டைப் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா மக்களோட படிப்பு திறன், மக்களோட எழுத்து திறன் அது எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. சோ இது மூலியமா எழுதுறவங்க வந்து கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் வீடியோ போடுறவங்க வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு they are not convinced of writing more, they convinced of creating videos more. சோ இந்த ஒரு அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிறகுகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, கம்மியான பீப்புள் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேனாவை வந்தாங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிளாக் ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்பர் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்பர் ஆஃப் கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமானாங்க. சோ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மக்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தாங்க இப்பயும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல நம்ம ஏஐ யூஸ் பண்றது மூலமா நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து என்னைக்குமே கம்மியாகாது, நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து எப்பவுமே அதிகமா தான். கேமரா புடிச்சு அதுக்கு முன்னாடி நம்ம பேசி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ற காலம் போய் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதை அப்படியே ஏஐ பேசி இன்ஃபுளுசர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலியமா நம்ம பண்றோம். சோ இது வந்து it has more creative, it has not suppressed our creativity or it has not suppressed our skills. சோ இந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து in most of the places it helps us to create more. இன்னொரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு வேலை மட்டும் தான் நம்ம ஹியூமன் பீயிங்கால பார்க்க முடியும். பட் இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அட் அ டைம்ல நம்மளால நிறைய வேலைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ we have become multitasking people. ஆர்டிகலே எழுத தெரியாத ஒரு ஆள் வந்து நீங்க ஏஐல போயிட்டு ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணி அந்த ஆர்டிகலை வாசித்து பார்த்துட்டு அவருக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நம்பர் ஆஃப் கிரியேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ரைட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ப்ரோ, நீங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றீங்க, பட் ஏன் வந்து இன்னும் மக்கள் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து ஏஐ சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்க கிட்ட கேட்கலாம். பட் இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ஆஸ்க் ஒன் another question. இத சொல்றது யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்க கேட்டு உங்களுக்கான ஆன்சரை தேடிங்க அப்படின்னா I will tell you who are these people. ஆக்சுவலா இந்த ஃபீல்ட்ல அவங்க வந்துட்டு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிற பீப்புள் தான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அதாவது ஏஐ வந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏஐ மூலியமா நம்மளால திங்க் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் முன்னாடி வைப்பாங்க. ஏன்னா நீங்களும் வந்துட்டு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்கள மாதிரி ஒரு கிரியேட்டரா இல்ல அவங்கள மாதிரி ஒரு ஜாப் வந்து ஈஸியா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற வேல்யூ குறைஞ்சிரும். இந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காண்டி தான் அவங்க வந்து ஆக்சுவலா they are not revealing the truth about AI. I have made you to understand what AI really means. Actually, AI helps us to be more creative, more productive and more innovative. நீங்க artificial intelligence கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா you can be more skilled and more creative in your own life as well as in your own jobs. So அதனால ஃபியூச்சர்ல யாராவது வந்துட்டு AI வந்து என்னோட ஸ்கில்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணணும், AI மூலமா வந்து என்னால திங்க் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்பாதீங்க. நீங்க உங்ககிட்ட கேட்டு பாருங்க, AI வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத கேள்வியை கேட்டு பாருங்க. அந்த கேள்வியை கேட்டு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி யாராவது இந்த பர்டிகுலர் கான்செப்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா I just try to correct myself, but according to me I personally feel what I have said is correct. Actually AI வந்து it helps us to increase our skills. உங்களோட skills increase ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thank you guys, see you in the next video.